ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ட்ரெஸ் வாங்கும்போது அதில் ப்ரைஸ் டேக் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணி ஒரு ஈஸியான கிராஃப்ட் ஐடியா நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ரைஸ் டேக்கில் ஸ்டிக்கர் ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இது ஈஸியாக என்னால் பிரிக்க முடிஞ்சது. சில ப்ரைஸ் டேக்கில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை நம்ம கிழிக்கும்போது அது அப்படியே ஒட்டிக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை எப்படியாவது நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணுறதுனாலும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க ஏதாவது ஸ்டிக்கர் மாரி ஸ்டிக் பண்ண போறீங்க அப்படின்னா, அது டிரான்ஸ்பரன்ட்டா இல்லாத ஸ்டிக்கர்னா டைரக்ட்டா நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்ட நான் பிளாக் கலர்ல அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு திக்கான அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி எங்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கோ, அது எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிர்றேன். அதுக்கப்புறம் இது ட்ரை ஆன பிறகு அகைன் ஒரு கோட்டிங் பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லாவே கலர் பண்ணிட்டு, அது ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கிராஃப்ட் பண்ண போறோம். இப்போ நான் எடுத்திருக்கிற டேக் பிளாக் கலர்ல இருந்ததுனால, நான் பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்றேங்க. ஒருவேளை நீங்க வச்சிருக்கக்கூடிய இந்த பிரைஸ் டேக் மல்டி கலர்ல இருந்துச்சு அப்படின்னாலோ, இல்ல ஒயிட் கலர்ல நெறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி இந்த டிசைன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, ஒண்ணு நீங்க செசோ யூஸ் பண்ணி அத கவர் பண்ணிருங்க. இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்ல இருக்கக்கூடிய பேட்டர்ன் பேப்பர் இருந்துச்சுன்னா, அத இதுக்கு மேல ஸ்டிக் பண்ணலாம். இல்ல பிளைனா இருக்கிற கலர் பேப்பர் இருக்கு அப்படின்னா, அந்த கலர் பேப்பர இதுக்கு மேல ஸ்டிக் பண்ணிட்டு, திரும்பவும் ஒயிட் கலர்ல ஒரு சின்ன பேப்பர் எடுத்துட்டு, அதுல உங்களுக்கு பிடிச்ச கோட் எழுதிக்கலாம். எழுதிட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு எடுத்திருந்த இந்த பிரைஸ் டேக்ல பேக் சைட்ல இருந்த ஸ்டிக்கர பிரிச்சுட்டு, அதுலேருந்து அட்வர்டைஸ்மெண்ட்ட கவர் பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் சைட்ல இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டையும் பிளாக் கலர்ல அக்ரிலிக் பெயிண்ட் திக்கானது யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு நானு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ட கவர் பண்ணிட்டு, இது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாவே இந்த டேக் முழுக்க பிளாக் கலர்ல அக்ரிலிக் பெயிண்ட்ட திரும்பவும் ஒரு கோட்டிங் குடுத்து, அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன். பிளாக் கலருக்கு கோல்டன் கலர் யூஸ் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் கோல்டன் கலர் யூஸ் பண்றேன். வேணும்னா ஒயிட் கலர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டன் கலர்ல மெட்டாலிக் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த டேக்கு 2 சைட்லயும் பார்டர் மாதிரி நான் டாட்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு சென்டர்ல கோல்டன் கலர்ல டிரான்ஸ்பரண்டான ஸ்டிக்கர் என்கிட்ட இருந்துச்சு. அதை எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். மேக் டுடே சோ ஆசம் எஸ்டர்டே கெட் ஜெலஸ் அப்படிங்கிற ஸ்டிக்கர் இது. ஒருவேளை உங்களுக்கு இது மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுறது பிடிக்கல அப்படின்னா, சென்டர்லயும் மண்டலா ஆர்ட் மாதிரி நம்ம செஞ்சோம்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சிம்பிளா வர்லி ஆர்ட் கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ 2வது டேக்ல பேக் சைட்ல எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்ல. ஃப்ரண்ட் சைட்ல மட்டும் தான் இருக்கு. இத மட்டும் நான் ஃபர்ஸ்ட்டு பிளாக் கலர்ல அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கவர் பண்ணிடுறேன். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் திரும்பவும் பிளாக் கலர்ல அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து ஃபுல்லாவே ஒரு கோட்டிங் குடுத்துட்டு, அது ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில கோல்டன் கலர்ல மெட்டாலிக் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலா கோல்டன் கலர்ல கிளாஸ் லைனர் எடுத்து யூஸ் பண்ணிக்க போறேன். இப்போ இதுலயும் கோல்டன் கலர்ல டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர் எடுத்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான். இப்போ இது அப்படியே பிளைனா இருக்கிற மாரி ஃபீல் பண்ணேன். அதனால என்கிட்ட ஏற்கனவே இருந்த டாசில் 2 எடுத்து வச்சிருக்கேன். அந்த டாசில இதில நான் கோர்த்துக்கிறேன். இந்த டாசில் எல்லாமே ஹேண்ட்மேடா செய்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இத ஃபோம் ஷீட்ல நம்ம செஞ்சுக்கலாம். இல்ல உங்ககிட்ட சில்க் த்ரெட் இருந்துச்சுன்னா, அத யூஸ் பண்ணி இந்த டாசில் எல்லாம் மேக் பண்ணலாம். சில்க் த்ரெட்க்கு பதிலா உல்லன் த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 பிரைஸ் டேக்லயுமே இந்த டாஸில நான் கட்டுனதுக்கப்புறம், இத நம்ம புக் மார்க்கா யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரேவாஸ் ஆர்ட்ஸ் சேனல்ல இந்த மாரி ரீயூஸ் ஐடியா நெறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த சேனல்லயும் வேஸ்ட் டூ வெல்த் அப்படிங்கிற கான்செப்ட்ல நெறைய கிராஃப்ட் ஐடியா அப்லோட் பண்ணலாம்னு நெனச்சிருக்கேன்.
ஒருவேளை உங்களுக்கு இது மாரி வேஸ்ட்டான பொருட்கள்ல இருந்து கிராஃப்ட் பண்ற இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து வர நாட்கள்ல இன்னுமே நல்ல நல்ல கிராஃப்ட் வீடியோஸ் நான் அப்லோட் பண்றேன். அப்புறம் இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கிற இந்த கிராஃப்ட்ல நீங்க பிளாக் அண்ட் கோல்டனுக்கு பதிலா பிளாக் அண்ட் ரெட் யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்ல பிளாக் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்ல நீங்க ஸ்டிக்கர் ஒட்டுனதுக்கு பதிலா ட்ரைபல் ஆர்ட் மாரி பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லாருக்கும். அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரியான சஜஷன் இருந்துச்சுன்னா, நீங்க அத கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.